ஈரோடு நித்யா சமையலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் வறுவல் பார்க்க போகிறோம். இதுக்கு நல்ல கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க. அதை நீல வாக்கில் காம்பு இல்லாமல் அரிஞ்சுக்கோங்க. பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு எண்ணெய் காயிட்டுன்னு கடுகு போடுங்க. கடுகு பொரியிட்டுன்னு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு பொரியிட்டுன்னு சிம்மில் வச்சுக்கோங்க. பெருங்காயத்தூள் சீக்கிரம் கருகிரும். நம்ம அரிஞ்சு வச்ச கத்திரிக்காயை போட்டுக்கிறோம். அவ்வளோதான். அந்த தண்ணியிலிருந்து எடுக்கிறதுனால அந்த தண்ணியே போதுமானது. அப்படி பத்தலைன்னா நம்ம தண்ணி தொளிச்சு விட்டுக்கலாம். இப்போதைக்கு அதில் இருக்கிற தண்ணியிலையே வேக விடுங்க. உப்பும் மிளகாய்த்தூள் மட்டும் போடுங்க. வேறு எந்த மசாலாவும் போடாதீங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம தலைக்கறி டேஸ்ட்டுக்கு வரும். மிளகாய்த்தூள் இல்லைன்னா சாம்பார் தூள், மிளகுத்தூள் எது வேணாலும் போட்டுக்கோங்க. ஆனால் ஒரே ஒரு தூள் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. மல்லித்தூளெல்லாம் போடாதீங்க. இது கரண்டியில் கிளறினிங்கன்னா உடையும். அதனால் நான் குலுக்கி விடுறேன். கரண்டியில் கிளறினிங்கனாலும் அந்த கத்திரிக்காய் உடையாமல் நீங்கள் கிளறிக்கோங்க. இதை மூடி வச்சு அப்பப்போ ஓப்பன் பண்ணி நீங்கள் பெரட்டி விடுங்க. ஏன் அப்படின்னா அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா கருகுன ஸ்மெல் வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் அடிக்கடி லைட்டாக மட்டும் கிளறி விடுங்க. இதுக்கு வெங்காயம் மிளகாயெல்லாம் போடாதீங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கிரேவி மாதிரி போயிடும். அது மாதிரி கத்திரிக்காய் பீஸ் பீஸாக வராது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இதை அப்பப்போ மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தண்ணி தொளிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் பத்திர ஸ்மெல் இது வந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தொளிச்சு விடுங்க. அதிகமாக விடாதீங்க. நான் இதை கட் பண்ணாமல் காமிச்சதுக்கு காரணம் என்னென்னா அது ஒரு பக்குவத்தில் எடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான். நம்ம கத்திரிக்காயில் இருக்கிற தண்ணியே போதுமானது. வடித்து போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பத்தாது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பாதி வெந்தாவே டேஸ்ட்டு பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தண்ணி தெளிக்க வேண்டாம். நல்லா சாதத்தில் பெரட்டி சாப்பிடணும் அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து நீங்கள் இது மாதிரி பெரட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சூட்லேயே கத்திரிக்காய் வெந்துடும். அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஈஸியான ரெசிபி. இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.